ராபிஸ் நோய் வந்து உயிர்கொல்லி நோய். ராபிஸ் வந்து நாய் கடிச்சா தான் வரணுங்கிறது இல்லை, பூனை கடிச்சாலும் வரலாம். மேமல்ஸ்னு சொல்லுவோம், நமக்கு தான் அந்த கிருமி பரவும். இந்த ராபிஸ் கிருமி நாயோட எச்சில் இருந்து நம்ம ரத்தத்தில் விழுந்து, அந்த தோல் விழுந்தா செத்து போயிடும். ரத்தத்தில் விழுந்ததுன்னா அது அங்க இருந்து அப்படியே நரம்ப போக்கி போகும். காயத்தில் இருக்க நரம்பு, நர்வ் எண்டிங்ஸ், அந்த எண்டிங்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அது அங்க இருந்து 0.3 மில்லிமீட்டர் எ டே அது டிராவல் பண்ற நேரம் 3 நாள்ல இருந்து 12 நாள் வரைக்கும் எடுக்கலாம். எவ்வளவுக்கு மூளைக்கு பக்கத்து இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா அது மூளையை போய் சேரும். ஊசி போட்டு அந்த கோர்ஸை முடிச்சுட்டா இந்த கிருமியை முழுசும் கொல்ல முடியுமே தவிர மருந்து மாத்திரையால இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் காப்பாற்ற முடியாதுங்கிறது உண்மை. இந்த நோய் எந்த உயிரினத்தை தாக்குனாலும் அதனுடைய மூளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறிகள் தென்படுறதுனால இது எல்லாமே ஒண்ணு போலதான். அதாவது எச்சில் வடிக்கிறது, முழுங்க முடியாம போறது, கேவிக்கிட்டு போறது, கன்ஃபியூஷன் வந்தவங்க மாதிரி இருக்கிறது, மயக்கம் வர்றது, மூளையோட பாதிப்புகள் அத்தனையுமே அதுல தென்படுறதுனால இந்த கிருமி வந்து ஒரு வைரஸ் நமக்கு தெரியும். வைரஸ்னா ஆன்டிவைரல் இல்ல இந்த மருந்துகளுக்கு, இந்த கிருமிக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளவுதான். ஸோ இப்போ சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரஸா இருந்தாலும் அதுக்கு நமக்கு வந்து கிருமி மருந்து இருக்கு, பட் இதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி கிருமி வராதனால நம்ம வேக்சின் போட்டு தடுத்துக்கணும். மற்றபடி அந்த மாதிரி அது இமிட்டேட் பண்றது வந்து ஆக்டிவிட்டிஸ்னால கிடையாது, படுக்காம ரெஸ்ட் எடுக்கிறதுனால கிடையாது. நோய் கிருமி மூளையை தாக்குன மறு நிமிஷம் அதே பாதிப்புகளை தான் எல்லா உயிரினங்களையும் அது ஏற்படுத்தும். இருக்கிறது தான் வேக்சின் போடுறது தான் முக்கியம். ஸோ அப்போ ஒரு எலி கடிச்சாலும் சரி, பூனை கடிச்சாலும் சரி, நாய் கடிச்சாலும் சரி, நாய் கடிக்கு போடக்கூடிய அந்த மருந்து தான் ஆன்டி ராபிஸ் வேக்சின். ராபிஸ் வில், அதாவது இந்த கிருமி, இந்த உயிரினங்கள் எல்லாம் ராபிஸ் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த கிருமி, அந்த உயிரினங்கள் நம்மளை கடிச்சு பல்லு பட்டு ரத்தம் வந்தா போட்டுக்கிறது சேஃப்.